என் பேர் சந்தோஷ். படத்தில் வந்து என் பேர் மாரியப்பன். இந்த வாய்ப்பு எப்படி எனக்கு கிடச்சிச்சின்னா கலைத்தாய் அறக்கட்டளை மூலயமா தான். இவங்க சொன்ன மாதிரி தான் 100 பேர்த்துலேருந்து 5 பேர்த்த தேர்வு செய்வது ரொம்ப கஷ்டம்தான். அப்படியும் நாங்கள் தேர்வு செஞ்சு இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த நந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு படத்தில் நடிக்க வச்ச கமலக்கண்ணன் சாருக்கும் நல்ல வாய்ப்பு எனக்கு கமலக்கண்ணன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நீங்க. நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனை இதுக்கு முன்னாடி என்னால பேச முடியல. சூப்பர்ரா. பெரிய ஸ்கிரீன் முன்னாடி ஐயோ எனக்கு பேச்சே வரல. இந்த படத்தை எல்லாத்துக்கும் முன்னிலையும் நிறுத்தணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ராகவன். இந்த கலைத்தாய் அறக்கட்டளைங்கிறது எனக்கு கிடைக்கலைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது. இந்த பட வாய்ப்புங்கிறது நாங்கள் 100 பேர்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த 100 பேர்த்துலேருந்து 5 பேர்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதே தான் இந்த நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ் அந்த நடிக்கிற கிளாஸ்ன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிளாஸாக வச்சாங்க. அந்த கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ் கூட நான் தவறாமல் போயிட்டு இருந்தேன். அந்த மூலயமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப தேங்க்யூ. என் பேர் சாய் கணேஷ். இந்த மூவி வந்து பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே. ஃபஸ்ட்டு இந்த மூவியோட எங்களுக்கு இது எப்படி வாய்ப்பு கிடச்சிதுன்னா கலைத்தாய் அறக்கட்டளையில் தான் ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். அங்கே இருக்க சிலம்பம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா இங்கே யாராலையும் எங்களால் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு கமலக்கண்ணன் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். எல்லாருமே தேங்க் பண்ணிட்டுருக்கோம். நந்தகுமார் சார் அவர் தான் எங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 45 to 50 டேஸ்க்குள்ளே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் ஆக்ட் சொல்லிக் கொடுக்கலன்னா இந்த ஆக்டிங் வந்திருக்காது. அப்புறம் இந்த ஹோல் டீம் கூட எப்போ இந்த டே வரும்ன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரியே அடிக்கடி ஹாப்பியாக இருக்கணும்னு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட்ரா தம்பி. டே பெஸ்ட் ஸ்பீச் ஆஃப் த டே ஆல்ரெடி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரத்தீஷ். இந்த படத்தில் என் பேர் வந்து அங்குராஜ். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சின்னா கலைத்தாய் மூலியமாக கிடச்சிச்சு. நான் 4 வருஷமாக சிலம்பத்துக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நந்தகுமார் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 75 பேர்த்தில் நாங்கள் 5 பேர் தேர்வாகி இந்த படத்துக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது கமலக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். என் பேர் ஞானசேகர். நான் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ 10வது போகிறேன். இப்போ வந்து இந்த படம் வந்து வாய்ப்பு கிடச்சது கலைத்தாய் மூலமாக. அப்புறமேட்டு வந்து நந்தகுமார் சார் தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறமேட்டு கண்ணன் டேரக்டர் சார் தான் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை முதல்ல பேச வச்சது தான் நான் பண்ண ஒரே உருப்படியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும். இது வந்து பெரிய டேக்அவே. எனக்கும் நீங்களும் அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையணுன்ற வாழ்த்தோட நன்றி சொல்லி அப்படியே உங்களுடைய சேரில் போய் உட்காருங்க. உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணார் இல்லையா கலைத்தாய், உங்களுடைய நந்தகுமார் மாஸ்டர், அவர் தான் அடுத்து பேச போகிறாரு. மாஸ்டர், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது வந்து கமலக்கண்ணன். எல்லோரும் என்னைய சொன்னாங்க. எனக்கு கொடுத்தது வந்து கமலக்கண்ணன். படத்தை பற்றி அவரே எல்லாம் சொல்லுவார். பசங்க ரொம்ப அன்பான பசங்க. அவங்களோட ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப கமலக்கண்ணன் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தார். அவங்களோட நேச்சர் கெடாமல் அவங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு விதவிதமான பூக்கள் மாதிரி அவங்கள ஒரே மாதிரியான பூ ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கமல் வந்து எப்போதும் வந்து கான்சியஸாக இருந்தார். அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்குறப்ப டெம்ப்ளேட் ஆக்டிங் வந்து நாங்கள் எங்கேயும் செய்கிறதில்ல. எனக்கு வராதது. நேச்சர் குறையாமல் சினிமாவோட தன்மை கெட்டுவிடக்கூடாது, நடித்து அதை கெடுத்துடக்கூடாதுங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். நன்றி. படத்தை பற்றி சொல்லணுன்னா
நம்ம இப்போ சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டை ஒரு சட்டியில் தான் சமைக்கிறோம், ஒரு பாத்திரம் வச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சட்டி வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி, அதுக்கு முன்னாடி ஒரு கல்லில் வச்சுருப்போம். அந்த கல்லை குழி பண்ணி அடியில் தீ வச்சு சமைக்க கற்றுருப்போம். இப்படி ஒவ்வொன்றையும் அனுபவத்தின் மூலிமா நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. அப்படி நம்ம வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு அனுபவமாக இருக்கிறது, அனுபவத்தின் வழியாக கற்றுக்கிறதுக்கு இருந்த ஒரு பொருள் தான் சைக்கிள். அந்த சைக்கிளை பற்றின படம் தான் இந்த குரங்கு படல். நன்றி.